இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஏ, பி, சி அப்படின்னு எப்பவும் நம்பர்ஸா குடுத்தாங்களா அந்த 2 இதுலயும். இதுல வந்து நம்பர்ஸா குடுக்கல. எப்படி குடுத்துருக்காங்கன்னா, நேச்சுரல் ஹோல் நம்பர்ஸ் அந்த மாரி நம்ம கண்டுபிடிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ தான் சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 1லேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் அது பாட்டு நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து டபிள்யூன்னு இருக்குது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு போகும். இன்ஃபினிட்டி ஓகேவா? இத மட்டும் மறக்கக்கூடாது. நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ் அப்படின்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, எப்படி இருக்கும்னா, நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும்னு சொல்ட்டாங்க. அடுத்து என்ன கண்டிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க நல்லா பாருங்க. லெஸ் தென்னுன்னு இருக்கா? லெஸ் தென் இந்த பக்கம் இருக்குது. சின்னதா இருக்க பக்கம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்கூடாது கன்ஃப்யூஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு. சின்னதா இருக்க பக்கம் நம்பர் வந்து சின்னதா இருக்கும். எது பக்கம் பெருசா இருக்கோ, அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரு, இந்த பக்கம் இருக்க நம்பர விட பெருசா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அத மட்டும் மறக்கக்கூடாது. அதே மாரி, இப்ப மேபி ஒரு சிலது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கம் ஏதாவது ஒரு நம்பர் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த நம்பரையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னா, அதையும் சேர்க்கணும்னு அர்த்தம். வெறும் இந்த மாரி போட்டிருந்தாங்க அப்படின்னா, வெறும் லெஸ் தென் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு அடுத்து உள்ள நம்பர மட்டும் தான் இது பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. அப்ப இதுல வந்து சின்னதா இருக்க பக்கம் 1. அப்ப பெருசா இருக்க பக்கம் தான் என்னன்னு தெரியல கண்டுபிடிக்கணும். அப்ப 1 விட பெருசா இருக்க நம்பர பார்க்கணும். 4 விட சின்னதா இருக்க நம்பர். ஏன்னா பெரிய பெரிய பக்கம் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இந்த பக்கம் வர நம்பர் என்னன்னு தெரியாது. அப்ப 4 விட கம்மியா இருக்கதும், 1 விட கூட இருக்கதும் தான் எழுதணும். அப்ப ஏ வந்து என்னன்னு தெரியுது அப்ப? 1 விட கூட இருக்கணும் அப்படின்னா, 1க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 2 வரும். 4 விட கம்மியானா 3 அதோட முடிஞ்சிரும். அப்ப இப்ப ஏ வந்து 2, 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பிய கண்டுபிடிக்கணும். இப்ப பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்களா? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தென் 2. இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா என்னன்னு சொன்னேன்? அந்த நம்பரையும் சேர்க்கணும்னு அர்த்தம். அப்ப 0 வரும். ஓகேவா? இங்க 2 இருக்கு. பெரிய பக்கம் 2 இருக்கு. சின்ன பக்கம் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 2 விட கம்மியானது என்ன? 1. அப்ப 0ல ஆரம்பிச்சு 1 வரைக்கும் தான். அப்ப 0, 1 மட்டும் தான் வரும். அப்ப பி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 0, 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன தெரியணும் நமக்கு? சி தெரியணும். இப்ப சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அதே மாரி. எக்ஸ் அது நம்பர் வந்து எப்படி இருக்குமா? 3 வந்து பெரிய நம்பர் இருக்கா? அத விட இந்த பக்கம் வர்றது சின்னதா இருக்கணும். அப்ப 3ய விட கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 வரைக்கும் போடணும். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்ப 1, 2 இது 2 மட்டும் தான் வரும். 3ய விட கம்மியா இருக்கணும். அப்ப சி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1 விட நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஆரம்பிக்கும். ஆனா 3ய விட கம்மியா இருக்கணும். அப்ப என்ன வரும்? 1, 2 மட்டும் தான் வரும். அப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1லேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கும். லெஸ் தென் அப்படின்னு எந்த பக்கம் பெருசா இருக்கோ, அந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கும். எந்த பக்கம் சின்னதா இருக்கோ, அந்த பக்கம் சின்ன நம்பர் தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். லெஸ் தென் அப்படின்னா, அந்த நம்பர சேர்க்க மாட்டோம்னு அர்த்தம். அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு போட்டோம்னா, அந்த நம்பரையும் சேர்ப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான். ஏபிசி கண்டுபிடிச்சிட்டாலே பாதி சம்மு முடிஞ்ச மாரி தான். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க? ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டூ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி யூனியன் சி எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட்ல இருக்கிறது தான் கண்டுபிடிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போறோம்? பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பி வந்து என்னன்னு தெரியும்? செட் என்ன குடுத்துருக்காங்க? 0, 1ன்னு தெரியும். அதுக்கு அடுத்தது அதனுடைய யூனியன் சி வந்து என்னன்னு தெரியும்? 1, 2ன்னு தெரியும். இப்ப யூனியன் இன்னொன்னு இந்த கொஸ்டின்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனியன்னா என்ன? இன்டர்செக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப யூனியன்னா என்னன்னு பார்ப்போம். யூனியன் அப்படின்னா, எதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ எல்லா நம்பர்ஸும் வரணும். காமனா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு நம்பர எடுத்துக்கிட்டா போதும். அதுதான் யூனியன் அப்படிங்கிறது. யூனியன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 0 இருக்கு. இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ ஒரு 1 எடுத்தா போதும். இங்க 2 இருக்கு. அவ்வளோதான். அப்ப பி யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? 2லயும் காமனா இருக்கதையும் எழுதணும். காமனா இல்லாம சிங்கிளா இருக்கதையும் எடுத்து எழுதணும். அப்ப பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னன்னு தெரியும்? 2, 3 கிராஸ் பி யூனியன் சி வந்து என்னன்னு தெரியும்? 0, 1, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? இது 2யும் பேர் பண்ணணும். கிராஸ் அப்படின்னாலே என்னென்னு அர்த்தம்? பேர் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இப்போ பேர் பண்ணணும் அப்படின்னா 2, 0, 2, 1 நெக்ஸ்ட்டு 2, 2 அதே மாதிரி செகண்ட் ஒன்றை வச்சு செகண்ட் கோஆர்டினேட்ஸ் இது பண்ணுறோம். 3, 0, 3, 1, 3, 2 ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இது எல்லாத்தையும் பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இப்போ ஏ வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 2, 3ன்னு தெரியும். கிராஸ் பி வந்து என்னன்னு தெரியும்? 0, 1ன்னு தெரியும். கிராஸ்னாலே என்னன்னு தெரியும் நமக்கு? பேர் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றா இப்போ என்ன பண்ண போகிறோம்? திரும்ப பேர் பண்ண போகிறோம். அப்போ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 அவ்வளோதான். அப்போ இப்போ ஏ கிராஸ் பி வந்து இது பண்ணுறோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. இப்போ ஏ வந்து என்னன்னு தெரியும்? 2, 3 கிராஸ் சி வந்து என்னன்னு தெரியும்? 1, 2ன்னு தெரியும். அப்போ கிராஸ்னாலே பேர் பண்ணுவோமா? அதே மாதிரி திரும்ப 2, 1 நெக்ஸ்ட்டு 2, 2 3, 1 3, 2 அப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன கொஷினில் கொடுத்துருந்தாங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ அதை பண்ணணுமா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? அது எல்லாத்தையும் இப்போ போடுறோம். ஓகேவா? மொத்தமாக ஒரு இது செட்டு மாதிரி போட்டுட்டு 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 ஓகேவா? யூனியன் நெக்ஸ்ட் செட் வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியும் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 1, 2, 2 3, 1 3, 2 இதில் நம்ம ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே என்ன தான் பண்ணணும்? கண்டுபிடிக்கிறப்ப செட்டு போடணும். ஓகேவா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா செட்டுக்குள்ளே தான் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கும் செட்டு போடணும். அப்போ ஏ கிராஸ் சிக்கு என்ன பண்ணணும்? செட்டு போடணும். அப்போ ஏ கிராஸ் பி செட் ஆஃப் நம்ம பேர் பண்ணதும் யூனியன் ஏ கிராஸ் சி செட்டு அதனுடைய பேர் பண்ணதையும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனியன்னாலே நம்ம என்ன தான் சொன்னோம்? எல்லாத்தையும் எது எது காமனாக இருக்கோ அதையும் எழுதுவோம். காமனாக இல்லாததையும் எழுதுவோம். இங்கே 2, 0 இங்கே இருக்கா? இல்லை. இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்கேயும் 2, 1 இருக்குது. இங்கேயும் 2, 1 ரெண்டுக்கும் பொதுவாக என்ன பண்ணலாம்? ஒரு 2, 1 எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? இங்கே மட்டும்தான் 2, 2 இருக்குது. அப்போ 2, 2ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 3, 0 இங்கே மட்டும்தான் இருக்குது. 3, 1 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக ஒரு இது எழுதுனா போதும். இங்கே வந்து 3, 2 ஒரு இடத்துல தான் இருக்குது. அதையும் எழுதிட்டோம். ஸோ செட் ஆஃப் அதையும் எழுதிட்டோம். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சோம். இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ரெண்டு சேமாக இருக்குன்னா 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2 தேர்ஃபோர் என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இது ஒரு டிவிஷன். ஓகேவா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி தான் என்ன பண்ணியிருக்காங்க? உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கிறது இந்த பக்கம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அதில் செகண்ட் டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி நமக்கு தெரியும். ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அதில் யூனியன் பார்த்தோம். அதில் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட் உள்ள தான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பி வந்து என்ன? 0, 1 இன்டர்செக்ஷன் சி வந்து என்ன? 1, 2 யூனியன் அப்படின்னா
இருக்கது பொதுவா இருக்கதையும் எழுதுவோம், இல்லாததுகளையும் எழுதுவோம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, எது பொதுவா 2லயும் எது காமனா இருக்கோ, அத மட்டும் எழுதக்கூடியது தான் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது. இது என்னன்னு சொல்லுவாங்க? இன்டர்செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது யூ அப்படின்னா யூனியன். ஓகேவா? அதே வந்து இந்த சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா, இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப 2ல எது காமனா இருக்கு? செட்ல 1 மட்டும் தான் காமனா இருக்கு. இங்கேயும் 1 இருக்கா, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? செட் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ என்ன தெரியும்? 2, 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 1. அப்ப கிராஸ்னாலே நம்ம என்ன தெரியும்? பேர் பண்றது தான். அப்ப செட் ஆஃப் 2, 1, 3, 1 அவ்வளோதான். ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. இத வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ கிராஸ் பிய கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து என்ன இருக்கு? 2, 3 கிராஸ் பி வந்து என்ன இருக்கு? 0, 1. கிராஸ்னால என்ன தெரியும்? பேர் பண்றது. ஸோ செட்டில் போட்டுட்டு 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ஓகேவா? அப்ப ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன? 2, 3 கிராஸ் சி வந்து என்ன? 1, 2. அதே மாரி கிராஸ்னா பேர் பண்ணுவோமா செட்டில் போட்டு 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. அப்ப ஏ கிராஸ் சியும் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுப்போமா? அப்ப ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி என்ன? செட் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சது 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இந்த செட்டு இன்டர்செக்ஷன் போட்டு அடுத்து என்னது? ஏ கிராஸ் சியா? 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்ப இன்டர்செக்ஷன்னா நமக்கு என்ன தெரியும்? 2லயும் பொதுவா இருக்குதுன்னு தெரியும். இது 2லயும் எது பொதுவா இருக்கு? 2, 0 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப அது வராது. இங்க 2, 1 இருக்கு, இங்கேயும் 2, 1 இருக்கு. அப்ப செட் ஆஃப் 2, 1 வரும். இங்க 3, 0 இருக்கு, இங்க இல்ல. இங்க 2, 2 இருக்கு, அங்கேயும் இல்ல. நெக்ஸ்ட் வேற எது சேமா இருக்கு? 3, 1 மட்டும் தான் சேமா இருக்கு. அப்ப 3, 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 2 இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்கும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா எது 2லயும் காமனாக இருக்கோ 2லயும் வருதோ அதை மட்டும் எடுத்து எழுதக்கூடியது இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது. அவ்வளோதான். கிராஸ் அப்படின்னா எல்லாத்தையும் பேர் பண்ணும். மறக்காமல் எல்லாத்தையும் இந்த செட்டு போட்டணும். செட்டை விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு.